நிதானிப்பதும் நிதானியாமற் போவதும். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தப்படியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தப்படியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறதென்ன? நியாயம் இன்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறதென்ன? உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியினிடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக் கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மழை வரும், உஷ்ணம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து இதுவரையிலும் தம்முடைய சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணிக்கொண்டு வந்தவர் இப்போது அங்கு கூடியிருக்கும் திரளான ஜனங்களை நோக்கி தமது உபதேசத்தை கூறுகிறார். அவர்கள் உலக பிரகாரமான காரியங்களை நிதானிப்பதில் தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய ஆத்துமாக்களை பற்றிய காரியங்களிலோ தெளிவு இல்லாதவர்களாகவும் தங்கள் ஆத்துமாவின் ஆசீர்வாதத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியாதவர்களாகவும் இருக்கிறார்கள். ஜனங்கள் தேவனுடைய வழிகளை நிதானிக்க அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை உபதேசம் பண்ணுகிறார். ஜனங்கள் உலக பிரகாரமாக அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். எப்பொழுது மழை வரும் என்றும் எப்போது உஷ்ணம் உண்டாகும் என்றும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. மேற்கே எழும்புகிற மேகத்தை பார்த்தும் தென்றல் அடிக்கிறதை பார்த்தும் அவர்கள் மழையையும் உஷ்ணத்தையும் நிதானிக்கிறார்கள். சீதோஷ்ண நிலை மாறும்போது தேவன் இயற்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார். ஜனங்கள் இதை கண்டு சீதோஷ்ண நிலையின் மாற்றத்திற்கு ஏற்ப தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். இவை எல்லாமே தேவன் இவர்களுக்கு இயற்கையின் மூலமாக கொடுக்கும் எச்சரிப்புகளும் ஆசீர்வாதங்களும் ஆகும். இப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்பதை வைத்து மனுஷரால் இனிமேல் என்ன நடைபெறப் போகிறது என்பதை நிதானிக்க முடிகிறது. இதை இவர்கள் தங்கள் அனுபவத்தினால் கற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொன்றையும் கண்டு இனிமேல் என்ன வரும் என்று நிதானிக்கிறார்கள். ஒரு காரியத்தை கண்டு அதை ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஒருவேளை அது ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு போல இருந்திருக்கும். அடையாளம் சிறியதாக இருந்தாலும் அதையும் நிதானித்து பார்த்து இனிமேல் என்ன வரப்போகிறது என்பதை மனுஷர் சொல்லிவிடுகிறார்கள். சிறிய மேகத்தில் மழை இருப்பதை மனுஷன் காண்கிறான். அவன் நிதானிப்பது போலவே மேகம் எழும்பும்போது மழையும் வந்துவிடுகிறது. மேற்கே மேகம் எழும்புகிறதை காண்பதைப் போல தென்றல் அடிக்கிறதை மனுஷன் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறான். அது போலவே உஷ்ணம் உண்டாகிறது. சில சமயங்களில் மனுஷன் நிதானிப்பது போல காரியம் நடைபெறுவதில்லை. மனுஷன் காண்பது ஒன்றாகவும் நடைபெறுவது வேறொன்றாகவும் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. நிதானித்து பார்ப்பதில் பல சமயங்களில் நாம் தவறு செய்து விடுகிறோம். ஆயினும் இந்த தவறுகளுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து இனிமேல் இப்படித்தான் நடக்கும் என்று முடிவு செய்து அது நடைபெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் இயற்கையை பற்றியும் உலக காரியங்களை பற்றியும் மனுஷன் கண்டுபிடித்துள்ள உபாயங்கள். மனுஷனுக்கு உலகத்தை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆனால் அவனுக்குள் ஒரு ஆத்மா இருக்கிறது என்பதை அவன் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தேவனை தேடாவிட்டால் தன்னுடைய ஆத்மாவிற்கு என்ன நேரிடும் என்பதை குறித்து மனுஷன் கவலையற்றவனாக இருக்கிறான். மேற்கே என்பது மத்தியதரை கடலுக்கு மேற்கு பகுதி. அந்த பகுதியில் மேகம் வந்தால் மழை நிச்சயமாக வரும் என்பதற்கு அடையாளம். தென்றல் என்பது தெற்கு பகுதி காற்றை குறிக்கும். பாலஸ்தீன தேசத்தின் தென்பகுதியில் பாலைவனம் இருக்கிறது. பாலைவனத்தில் இருந்து வரும் காற்று உஷ்ணமாக இருக்கும். நிதானிப்பது. இயேசு கிறிஸ்து ஜனங்களை மாயக்காரரே என்று அழைக்கிறார். ஏனெனில் அவர்கள் தங்களை ஞானமுள்ளவர்கள் போல காண்பித்துக் கொள்கிறார்கள்.
ஆனால் உண்மையில் அவர்களிடத்தில் எந்த ஞானமும் இல்லை. அவர்களால் இந்த காலத்தை நிதானிக்க முடியவில்லை. தங்களுடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்கு நல்லதொரு வாய்ப்பு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இந்த வாய்ப்பு இனிமேல் அவர்களுக்கு கிடைக்காது என்பதையும், இந்த வாய்ப்பை அவர்கள் இழந்து போனால் மறுபடியும் இந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைப்பதற்கு இனிமேல் வாய்ப்பில்லை என்பதையும் ஜனங்கள் நிதானியாமற் போகிறார்கள். இதுவே ரட்சிப்பின் காலம், இதுவே அனுக்கிரக காலம். இந்த ஜனங்களால் இப்பொழுது மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும். இப்பொழுது ரட்சிக்கப்படவில்லை என்றால் இனிமேல் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். மனுஷன் தன்னுடைய காலத்தை அறியாமல் இருப்பது அவனுடைய மதியீனம். ஒவ்வொரு மனுஷனும் தன் காலத்தை நிதானித்து அறிய வேண்டும். தங்களுடைய காலத்தில் தங்களுக்கு என்ன நடைபெறுகிறது என்பதை கூட அறியாத பரிதாபமான நிலைமையில் மனுஷர் ஜீவிக்கிறார்கள். இந்த காலத்தை மாத்திரமல்ல, இவர்கள் நியாயம் இன்னதென்றும் தீர்மானியாமல் இருக்கிறார்கள். எது நியாயம் என்பதை மனுஷன் நிதானித்து அறிய வேண்டும். எது நீதியானது, எது தனக்கு உகந்தது என்பதை தீர்மானிக்கும் சிலாக்கியம் மனுஷருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலாக்கியத்தை மனுஷன் பயன்படுத்தினால் கிறிஸ்துவுக்கு பிரியமானது எது என்பதை அவன் நிதானித்து அறிந்து அவருக்கு பிரியமாக ஜீவிக்க தன் ஜீவியத்தில் தீர்மானம் பண்ணுவான். தேவனுடைய நீதிக்கு தக்கதாக தான் ஜீவிக்க வேண்டும் என்று தன்னை ஒப்புக் கொடுப்பான். தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக ஜீவிப்பான். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு இஷ்டம் போல ஜீவிக்காமல் தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்பதே மிகவும் உத்தம ஜீவியம். இதுவே அவனுடைய ஆத்மாவிற்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஜனங்களால் நிதானிக்க முடிந்த 2 பொதுவான காரியங்களை இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவை பற்றிய காலத்தை அவர்கள் நிதானிக்க மனதில்லாமல் இருக்கிறதை கண்டு அவர் அவர்களை கடிந்து கொள்கிறார். விடுதலையாகும்படி பிரயாசப்படுதல். நாம் தேவனோடு சமாதானமாக ஜீவிக்க வேண்டும். காலம் தாமதிப்பதற்கு முன்பாக தேவனோடு ஒப்புரவாகி அவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். இந்த உபதேசம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்களில் நாம் நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி நமக்கு பிரியமாக ஜீவிக்கிறோம். நமக்கு விரோதமாக இருப்பவர்களிடத்தில் கூட நாம் சமாதானத்தையே நாட வேண்டும். நம்முடைய எதிராளியானவரிடமிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்பட வேண்டும். இல்லை என்றால் அவன் நம்மை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி நம்மை சேவகனிடத்தில் ஒப்புக் கொடுப்பான். சேவகன் நம்மை சிறைச்சாலையில் போடுவான். நாம் சிறைச்சாலையில் அடைக்கப்படக்கூடாது என்றால் ஆரம்பத்திலேயே எதிராளியானவரிடமிருந்து விடுதலை பெற வேண்டும். ஞானமுள்ள மனுஷன் எப்போதுமே சண்டை போட்டுக் கொண்டிருக்க மாட்டான். எல்லோரையும் பகைக்க மாட்டான். எல்லோரையும் விரோதியாக பாவிக்க மாட்டான். யாராவது தனக்கு எதிராளியாக இருந்தால் கூட சமயம் வாய்க்கும்போது அவனோடு விரைவில் ஒப்புரவாகி சமாதானத்தோடு ஜீவிக்க ஆவன செய்வான். மனுஷனுக்கு உலக பிரகாரமாக எப்படி ஜீவிப்பது என்பது தெரிந்திருக்கிறது. அதற்குரிய ஞானம் அவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் மனுஷனுடைய ஞானமோ அவனுடைய ஆத்துமாவை குறித்து கவலையற்றதாக இருக்கிறது. நாம் பாவம் செய்யும் போது தேவன் நமக்கு எதிராளியாகி விடுகிறார். தேவன் பக்கத்தில்தான் நீதியும் நியாயமும் இருக்கிறது. நாம் பாவம் செய்யும் போது நம் பக்கத்தில் அநியாயமும் சாபமும் இருக்கும். நாம் செய்யும் பாவத்திற்கு தக்கதாக தேவன் நம்மை நியாயம் தீர்க்க அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். நியாயாதிபதியின் இடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே நம்முடைய எதிராளியானவரிடமிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இல்லை என்றால் சேவகன் நம்மை சிறைச்சாலையில் போடுவான். அதுபோலவே தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யும் போது நாம் நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். நம்முடைய பாவத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்டனையில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இல்லை என்றால் தேவன் நம்மை நரகத்தில் தள்ளிவிடுவார். சிறைச்சாலையில் போடப்படுகிறவன் கடைசி காசை கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்தில் இருந்து புறப்பட மாட்டான். அதுபோலவே நம்முடைய பாவத்திற்கு தண்டனையாக நாம் நரகத்தில் தள்ளப்படும் போது அங்கு நாம் நித்திய காலமாக நரக வேதனையை அனுபவிக்க வேண்டியது வரும். நரகத்தில் இருந்து விடுதலை பெற்று வருவது என்பது இயலாத காரியம். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தமது திரு இரத்தத்தை சிந்தினார். நம்மை மீட்கும் கிரயமாக தமது சொந்த இரத்தத்தையே செலுத்தினார். தேவன் பரிசுத்தர். பாவத்தை அவர் வெறுக்கிறவர். அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். பாவம் செய்தவர்கள் மீது தேவனுடைய கோபம் திரும்பும். அவருடைய கரம் நியாயம் செய்யும் கரமாக இருக்கும். நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்தி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது நமக்கு பாவ மன்னிப்பும் ஆத்தும ரட்சிப்பும் கொடுக்கப்படுகிறது. நாம் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியினால் தேவனுடைய கரம் நமக்கு நியாயம் தீர்க்கும் கரமாக இல்லாமல் கிருபையின் கரமாக இருக்கும். தேவனுடைய கிருபை நமக்கு காண்பிக்கப்பட வேண்டும் என்றால் வழியிலே தானே பிரயாசப்பட வேண்டும். இந்த பூமியில் நாம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கும் வரையில் மாத்திரமே தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்புள்ளது. நமது ஜீவிய காலமே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் கிருபையின் காலம். இந்த காலத்தை நாம் நிதானித்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இக்காலத்தில் நியாயம் இன்னதென்று நாம் தீர்மானிக்க வேண்டும். நாம் ஜீவனோடு இருக்கும்போதே நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக அங்கீகரித்து விசுவாசிக்க வேண்டும். தேவனோடு நமக்குள்ள முரண்பாடுகளை எல்லாம் சரி பண்ண வேண்டும். தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். நாம் உயிரோடு இருக்கும்போது இவற்றை செய்யவில்லை என்றால் நாம் மரித்த பின்பு மனம் திரும்புவதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது. மனுஷன் மரித்த பின்பு அவனுக்கு நியாய தீர்ப்பு மாத்திரமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரித்து போனவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பில்லை. தேவன் தம்முடைய கிருபையின் கரத்தை நம் பக்கமாக நீட்டும் போது அதை உதாசீனப்படுத்திவிடக்கூடாது. இயற்கையின் காலத்தை நிதானிக்க தெரிந்த நமக்கு தேவனுடைய கிருபையின் காலத்தையும் நிதானிக்க தெரிய வேண்டும். வாய்ப்பு இருக்கும் போதே காலத்தை நமக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனோடு சமாதானமாக ஜீவிப்பதற்கு தேவ கிருபை நம்மை நெருக்கி ஏவுகிறது. தேவ கிருபையினால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இம்மையில் தேவ ஆசீர்வாதங்களையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் பெற்று தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஜீவிக்கலாம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வேண்டுமென்றால் நியாயம் இன்னதென்றும் இந்த காலத்தையும் நிதானித்து இவற்றை நமக்கு பிரயோஜனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.